முருக பக்தியை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை நான் சமீபத்தில் பார்த்தேன். அதில் யார் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சு தான் பேசுறாங்களா? இல்ல தெரியாம பேசுறாங்களா? அல்லது முருக பக்தியை குலைக்க வேண்டும் என்கின்ற திட்டமிட்ட சதியா? அப்படின்னும் எனக்கு தெரியல. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனிடம் செல்லச் செல்ல, முருகனை நெருங்கி செல்லச் செல்ல நமக்கு கோபம் அதிகமாக வரும். முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய தம்பதியினர் செல்லும்போது சிரித்துக்கொண்டு செல்வார்கள். திரும்பி வரும்பொழுது அடித்துக்கொண்டு முடியை பீய்த்துக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு அதில பேசியிருப்பார். உண்மையில் முருகன் அப்படிப்பட்ட தெய்வமா? அப்படின்னா, அப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது. முருகன் அன்பே வடிவானவன். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் அன்பான மனநிலையை கொடுக்கக்கூடியவன் முருகன். முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 முகங்கள்ல ஒரு முகம் மட்டும்தான் அகோர முகம் மட்டும்தான் சம்ஹாரத்துக்கு எடுத்த முகம். அந்த 6 முகங்கள்ல ஒன்றா விளங்கக்கூடிய அதோமுகம், அனைத்திற்கும் மேலான முகம், சக்தியே வடிவான முகம், அன்பே வடிவான முகம். அப்படிப்பட்ட முருகன் எப்படிங்க கோபத்தை கொடுப்பான்? இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா?